என்னம்மா ஸ்நாக்ஸ் பண்ண போற? இடியாப்பம் மாவை வச்சு இடியாப்பத்தில் நம்ம முறுக்கு குழாயில் சந்தகம் எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். நிறையா வைக்கிற மாதிரி இருந்தால் இட்லி குண்டானில் வச்சு அவிச்சிக்கிங்க. நான் கம்மியாக வைக்கிறதுனால இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கிறேன். இலையை கழுவிட்டு அதில் மாவு போட்டு வச்சுக்கலாம். இது இடியாப்பம் மாவு. ரேஷன் அரிசி நல்லா 4-5 தடவை கழுவிட்டு அதை நல்லா துணியில் போட்டு காய வச்சு ஒரு 2 மணி நேரம் உணர்த்தி, வெயிலில் போடக்கூடாது, நிழல்ல 2 மணி நேரம் உணர்த்தி மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்குங்க மாவை. ஆறு ஏலக்காய், பெரிய ஸ்பூன்ல ஒரு 6 ஸ்பூன் எள்ளு, ஒரு 5 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, சுக்கு இவ்வளோ. இதை அப்படியே கொரகொரப்பா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பொடி ரவை அளவுக்கு இருக்கட்டும். இந்த பொடி தான் சந்தகத்துக்கு டேஸ்டே. வெல்லம், இது நாட்டு வெல்லம், கல் மண் தூசி எதுவும் இருக்காது. இது அப்படியே போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் சைஸுக்கு சுக்கு, 4 ஏலக்காய் நசுக்கி போட்டிருக்கேன். பொடியிலே ஏலக்காய் போட்டிருக்கோம், இதில் கம்மியாக போடணும் ஏலக்காய். மாவு சூடும், கை வைக்க முடியாது. கொஞ்சம் ஆற விட்டுக்குங்க மாவை. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கையில ஒட்டவும் கூடாது, இப்படி எடுத்தா சாப்பிட்டாவும் இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். இட்லி குண்டான்ல தண்ணி ஊற்றி காய வச்சிருக்கேன். இந்த மாதிரி மெலிசா ஓட்டை இருக்க ஜல்லாடையா போட்டுக்குங்க. எவ்வளோ மொத்தம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ மொத்தம் அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே இதில் தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அதான் இடியாப்பம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஒரு 15 நிமிஷம் அவிக்க விட்டுருங்க.
இடியாப்பம் ஸ்வீட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்லா சாஃப்டா இருக்கும். இப்படி லைட்டா நீங்க புட்டிங்கனாலே போடலாம். குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பரா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அடிக்கடி செஞ்சு தாங்க.